எல்லையில் ஏற்பட்ட பதட்டங்களுக்கு பிறகு சீனாவுடனான உறவை சரியாக்கி ரஷ்யாவுடனான பிணைப்பை மேலும் வலுப்படுத்தியது மோடியின் ராஜதந்திரம். அவரின் ராஜதந்திர வெற்றிகள் மேற்கு உலகின் ஆதிக்கத்தை பலவீனப்படுத்தியுள்ளதாக பாரதிய ஜனதா மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இன்னும் 2 கட்சிகள் சேர்ந்தாலும் அந்த கூட்டணி ஜெயிக்காது. தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும். எங்கள் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதம் சொல்வோம் என்கிறார் புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி. மதுரைக்கு 4ஆம் கட்ட பிரச்சாரத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அதிமுக ஏர்போர்ட்டில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் குடைப்பிடித்தபடியே அவரை காருக்கு அழைத்துச் சென்றனர். கோவையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி வியாபாரியிடம் 71 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சஞ்சய் ரெட்டி, லாவண்யா தம்பதி மீது வழக்கு பதிவு செய்த குனியமுத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏமனில் ஐநா அலுவலகத்தில் சோதனை நடத்திய ஈரான் ஆதரவு ஹவுதி படையினர் அங்கு பணியில் இருந்த 11 ஊழியர்களை சிறைப்பிடித்துச் சென்றனர். இந்த சம்பவம் உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்டிற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவும் நீர் தேங்கும் நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளதால் முழு நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உத்தரவிட்டுள்ளார்.